என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் நான் வந்து ஐம் நாட் ஹாப்பி அந்த மாதிரி வந்து அவங்கக்குள்ளாரியே வந்து இருந்தாங்க. ஸோ இதனால் ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க பேசுகிறதே வந்து தவிர்க்கிறது, திடீர்னு வந்து அவங்க பிரேக் அவுட் ஆகிட்டாங்க, அழுதுட்டாங்க. நானாகவே இல்லை, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஸோ இது எல்லாமே ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் நடக்கும். பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இது யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் உமன் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. டே டு டே இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு நடக்கும். பட் நம்மளுக்கு அது யாருக்குமே அது வந்து பெருசாக வந்து தெரியாது. ஏன்னா அந்த டெலிவரி ஆன பொண்ணு தான் வந்து அந்த அந்த சேஞ்சஸை வந்து உணருவா. ஸோ அந்த மாதிரி ஒரு கப்புள் அப்போ வந்து நம்மகிட்ட வராங்க. ஸோ அதில் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் டெலிவரி ஆகுது. ஸோ ஒரு டெலிவரி ஆன அந்த 1 or 2 days அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சேஞ்சஸ், டெலிவரியான பெயின் அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. பட் ரெக்கவர் ஆகிட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக, மேம் எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஏதோ சம்திங் நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், நானாகவே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோடய பாடி எல்லாமே ரொம்ப ஒரு ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, எனக்கு வந்து தெரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் நான் வந்து ஐம் நாட் ஹாப்பி அந்த மாதிரி வந்து அவங்கக்குள்ளாரியே வந்து இருந்தாங்க. ஸோ இதனால் ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க பேசுகிறதே வந்து தவிர்க்கிறது, குழந்தைய தூக்குறது தவிர்க்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸை வந்து உணர்ந்துட்டு அவங்க வந்து என்ன அப்படின்னு வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு வந்து அவங்க பிரேக் அவுட் ஆகிட்டாங்க, அழுதுட்டாங்க. நானாகவே இல்லை, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, ஸோ இது எல்லாமே இது நார்மலா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லி ரொம்பவே வந்து அழுதுட்டாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் தான் நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது பெருசாக நீங்கள் பயப்படவே வேணாங்க. இந்த கண்டிஷன் வந்து இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்குமே தான் வந்து வரும். குறிப்பாக வந்து இந்த போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிறதுனால இது மாதிரி வரும். ஸோ இது சிவியராக ஆகும்போது இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் நடக்கும். பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இது யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க, ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டங்களை இல்லை அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சேஞ்சஸ் அதை பற்றி யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ண முடியாமல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்காம இருக்குதுன்னு சொல்லி ஒரு மன அழுத்தத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நம்ம இதை நிறையவே பார்க்குறோம். ஸோ இதில் என்ன நம்ம வந்து மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த இது வந்து எப்படின்னா ஒரு எல்லாமே இண்டிவிஜுவல் அப்ரோச் தாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது தான் தெரிய வந்துச்சு என்னென்னா, மேம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்காங்க, நான் மட்டும்தான் மேம் வெளியில் எங்கேயுமே போகாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சோஷியல் மீடியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. செலிப்ரிட்டிஸ் எல்லாம் உடனே வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் வெயிட்டெல்லாம் உடனே குறைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு மட்டும் இப்படிலாம் இருக்குது மேம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ யூஸ்வலி நீங்கள் வந்து நம்மளே இங்கே யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியுங்களா? யார் கேட்டாலும் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு சிரிச்சுட்டு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாங்கிறது அவங்களுடைய ஒரு ஹாப்பியஸ்டான மொமெண்ட்டை தான் அவங்க வந்து காட்டுறாங்க. சோஷியல் மீடியாவில் காட்டுறது அத்தனையுமே ரியல் கிடையாது. அதே மாதிரி செலிப்ரிட்டிஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா செலிப்ரிட்டிஸ்க்கு அத்தனை சப்போர்ட் கிடைக்கும். அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, அவங்கள பார்த்துக்கிறது சப்போர்ட் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க கூட இதில் கம்பேரே பண்ணிக்கக்கூடாது. ஸோ இதை வந்து இந்த போஸ்ட் டெலிவரி இந்த டைம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து யூஸ்வலாக எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ண சொல்கிறோம். முடிஞ்ச அளவு 0 ஸ்க்ரீன் டைம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி கப்புள்ஸ் இதனால் அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு நாங்கள் 0 ஸ்க்ரீன் டைம் தான். நீங்கள் வந்து மொபைல்ஸே நீங்கள் அதாவது சோஷியல் மீடியா பக்கம் நீங்கள் போகாதீங்க, அதுலேருந்து ஒரு கேப், அதுலேருந்து ஒரு டிடாக்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த டைமை நீங்கள் ஹெல்த்தியாக எப்படி நீங்கள் மாற்றலாம், இந்த மொமெண்ட்ஸ்லாம் நீங்கள் திருப்பி நினச்சி பார்த்தீங்கனாலும் வராதுங்க. ஸோ இதை வந்து ஒரு கனெக்ஷன் டைம் பிட்வீன் யூ அண்ட் யுவர் கிட். ஸோ இந்த குழந்தையோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ அதோட சேஞ்சஸை நீங்கள் பார்க்குறது, ஸோ அந்த மொமெண்ட்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுறது, உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இத்தனை நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் நீங்கள் இருந்தீங்க, இப்போ ஒரு குழந்தை வந்திருக்கணும்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளார
இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு ரெஸ்பெக்ட்டு, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஓவர், இந்த ட்ரான்சிஷனை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இன்னுமே இந்த பாண்டை வந்து நல்லா நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் வந்து அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் வாழ பழகுங்க. அதாவது நீங்கள், உங்கள் ஹஸ்பண்ட், அப்புறம் நீங்கள் உங்கள் குழந்தை, நீங்கள் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், எக்ஸ்டர்னல் இந்த ஸ்க்ரீன் டைம் இதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு அந்த மொமெண்ட்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கனாலே இந்த பாண்ட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், சைக்கோசிஸ் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பின்னாடி தள்ளிடும். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே பேலன்ஸ் ஆகிடும். நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு சுரக்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து இந்த பாண்டிங்கை வந்து நீங்கள் இந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வழிகளை நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி போஸ்ட்மார்ட்டமில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வெஜினல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு பேபி கூட கனெக்ட் ஆக முடியல, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, இல்லை உங்கள் பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.